SRB TRB கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு சிலபஸ்லாம் பார்த்துட்டு வர்றோம். நாளைக்கு நம்ம யூடியூப் சேனலில் பவர்ஃபுல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 7:30 to 8:45. நாளைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு இன்ட்ரோ இன்றைக்கி கொடுக்குறோம். நாளைக்கு கூட்டுறவு சட்டங்கள் முழுசாக பார்க்க போகிறோம். இந்தியாவில் கூட்டுறவு சட்டங்களோட பரிமாணம், அதில் என்னெல்லாம் சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்தோட ஆரிஜின் என்ன, அந்த சட்டத்தோட அமெண்ட்மெண்ட் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு அதுலேருந்து ப்ரீவியஸ் இயர் என்னெல்லாம் கொஷின் கேட்டாங்க அப்படின்றதையும் நாளைக்கே பார்த்துடலாம். ஓகே, இந்தியாவின் கூட்டுறவு சட்டங்களில் பரிணாமம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. சார் எட்வர்ட் சட்டக்குழு 1901 வந்துச்சு. கூட்டுறவு கடன் சங்கங்கள் 1912. கூட்டுறவு சங்கங்களின் சட்டங்கள், இது கடன் சங்கங்கள், இது சங்கங்களின் சட்டங்கள். மான்டெக் சட்டம், ஜேம்ஸ் ஃபோர்டு அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம், மெட்ராஸ் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம், மல்டி யூனிட் கூட்டுறவு சங்கங்கள் சட்டம், அனைத்து இந்திய ஊரக கூட்டுறவு கடன் குழு, இது இதோட தலைவர் ஏடி கோர்வாலாவாக இருந்தார். 1954 கொண்டு வந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கு முன்னாடி வந்த சட்டம். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1961, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 மற்றும் 1988, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் திருத்த சட்டம் 1989 வந்த சட்டம். கூட்டுறவுகளில் ஜனநாயக மயமாக்கல் மற்றும் நிபுணத்துவ மேலாண்மை தொடர்பான சட்டக்குழு 1985, இதோட தலைவர் அர்த்தநாரீஸ்வரர் இருந்தாங்க. அடுத்து மாதிரி கூட்டுறவு சட்டம் மீதான குழு சௌத்ரி பிரம்ம பிரகாஷ் அப்படின்றவர் தலைமையில் நடைபெற்றுச்சு, அந்த குழு சட்டம். அப்புறம் மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 2002, அரசியலமைப்பு திருத்த சமூக சட்டம் 2006, இது 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் வந்தது 2011. இந்த சட்டங்கள்லாம் எப்போ வந்துச்சு, இதோட தலைவர் யார், இந்த சட்டங்களோட பரிமாணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆன்லைன் கிளாஸில் கிளியராக பார்க்க போகிறோம். மேலும் இந்த சட்டங்கள் ரிலேட்டடாக என்னெல்லாம் பழைய கொஷின்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டாங்க அப்படின்றதையும் நாளைக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் முக்கிய வழிவகைகள், கூட்டுறவு சங்கத்தின் பிரிவு, பதிவு 8-10 வரை உள்ள துணை விதிகள் மற்றும் துணை விதி திருத்தம், பிரிவு 11 உறுப்பினர் சேர்க்கை மேலாண்மை கூட்டுறவு சங்கங்களின் பிரிவு 21, பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் பிரிவு, நிர்வாக குழு சட்டங்கள், பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் கடமைகள் சலுகைகள், நிகர லாபத்தை எப்படி பங்கிடுறாங்க, விற்பனை பிரிவு, அதுக்குரிய பிரிவுகள்லாம் என்ன அப்படின்ட்டு இதில் இருக்க எல்லா பிரிவுகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரிவுகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதையும் நாளைக்கு பார்க்கலாம். அடுத்து கூட்டுறவு சங்கங்களுக்கு தொடர்புடைய சட்டங்கள், எலைடு லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய தண்டனை சட்டத்தின் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், பணிக்கொடை சட்டம், சிவில் நடைமுறை சட்டம், இந்திய ஒப்பந்த சட்டம், போனஸ் வழங்குறதுக்குரிய சட்டம், தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம், எண்ணெய் சட்டம் மற்றும் பிஆர் சட்டம், காலவரை சட்டம் சொல்லிட்டு அலைடு சட்டங்கள் இருக்குது, அதையும் நாளைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். மற்றும் கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி, மொத்தம் இந்தியாவில் எவ்வளோ கூட்டுறவு பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது, அது எந்த மாநிலத்தில் இருக்குது, எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சிக்கான சிலபஸையும் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எல்லாமே நாளைக்கு ஆன்லைன் கிளாஸில் 7:30 to 8:45 கூகுள் மீட்டில் ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். அதுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். SRB TRB பேங்க் எக்ஸாமுக்கு நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். வர 20ஆம் தேதியிலேருந்து மாலை 7:30 8:45 வரையும் நடக்கும். மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே கவர்டு சிலபஸ், என்னெல்லாம் நம்ம சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த சிலபஸில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அப்புறம் எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஷினும் சேர்ந்து 2 நாளும் டெஸ்ட் நடக்கும். கூகுள் ஃபார்மில் டெஸ்ட் நடக்கும். இப்போது இந்த 7:30 to 8:45 டைமுக்கு உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த டைமிங்கில் நடக்கிற கிளாஸோட வீடியோ ரெக்கார்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புவோம். இந்த கிளாஸ் டைமிங் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி கிளாஸ் டைமிங் அட்டன் பண்ண முடியாதவங்களும் சேர்ந்துக்கிறலாம். கிளாஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.